பவர் ஃபேக்டரை பற்றி இதில் நம்ம தமிழில் பார்ப்போம். பவர் ஃபேக்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுனால கரண்ட் பில் எப்படி கம்மியாகுதுன்னு இதில் ஒரு லைவ் டெமோ. இது ஒரு ஐஸ்கிரீம் பாக்ஸ் மிஷின். இந்த மிஷினில் 52 இந்த பிஎஃப்ஐ 90க்கு மேலே கொண்டு போகும்போது கரண்ட் பில் எப்படி குறையுதுங்கிறத பற்றி இதில் லைவாக நம்ம காட்டுறதுனால புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது அந்த ஐஸ்கிரீம் பாக்ஸ் மிஷினோட வாட்ஸு, ஆம்ப்ஸு, பிஎஃப் 50லேருந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஆம்பியர் லெவல் குறைஞ்சிக்கிட்டே போகும். 2 ஆம்ப்ஸில் இருந்தது 1 ஆம்ப்ஸ் வரைக்கும் குறைஞ்சிட்டு போகும். இதில் குறையிறதுனால நம்ம யூனிட் வைஸ் எப்படி மிச்சமாகுங்கிறத இந்த வீடியோட எண்டில் கால்குலேட் போட்டு காட்டுறேன். அந்த கால்குலேஷனில் எப்படி கரண்ட் பில் குறையுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது மிஷின் ஆன் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த வேல்யூ, வாட்ஸு, வோல்ட்டு, ஆம்பியரு, அந்த பிஎஃப். இந்த மிஷின் 20 ஹவர்ஸ் ரன் ஆச்சுன்னா 8 யூனிட் ஒரு நாளைக்கு எடுக்கும். ஸோ 60 நாள் 2 மாதத்துக்கு 521 யூனிட். 521 யூனிட்டுங்கிறது மந்த்லி வைஸ் பார்த்தா பில்லில் 4000 சம்திங் வந்துடும். அதுவே இதில் பிஎஃப் 97ல் மெயின்டைன் ஆகும்போது 2 ஆம்பியருக்கு ரேஞ்சுக்கு பக்கத்தில் இருந்த இது 1 ஆம்ப்ஸ் கிட்டன்னு எடுக்கும்போது அதே 20 ஹவர்ஸ் ரன்னிங் 8 யூனிட் எடுத்தது 4 யூனிட் தான் எடுக்கும். அப்போ அதே 60 டேஸ்க்கு 281 யூனிட் தான். இது யூனிட் வைஸ் ரேட் பார்த்தா 500 தாண்டினால நமக்கு ரேட் வைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இது 281ங்கிறனால டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். இதுக்கு 200 தாண்டி 4:47 வரும். அதே இந்த 521க்கு ஒரு யூனிட்டுக்கு 8 ருபீஸுக்கு மேலே போகும். இதில் நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்குங்களா? பவர் ஃபேக்ட்ரு கம்மியாக இருந்தால் ஏன் ப்ரைஸ் அதிகமாகுது, பவர் ஃபேக்ட்ரு அதிகமாக இருந்தால் யூனிட் வைஸ் ஏன் குறையுதுங்கிறது இதை வச்சே புரிஞ்சுக்கலாம்.